சமீபத்துல ஜெயம் ரவி மற்றும் கெனிஷாவோட அந்த வரவேற்பு வீடியோ தான் இணையதளத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு முன்னாடி இருந்த பேரை விட வேற மாதிரி போயிடுச்சுங்க. ஏன்னா சமூக வலைத்தளங்களில இது வரைக்கும் ஜெயம் ரவி எப்படி இருந்தாருன்னா, என்னதான் படம் ஹிட் பெருசா இல்லைனாலும் ரொம்ப ஒரு டீசென்டான ஆக்டர், ரொம்ப நல்லா நடிக்கிறவரு, அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த மக்கள், நீ என்ன இன்னொரு பாலிவுட் ஆக்டர் மாதிரி ஒன்ன விட்டா இன்னொன்னு இருக்கிறியா, ஓ நீயும் இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, பப்ளு எப்படி சின்ன பொண்ணோட சுத்திட்டு இருந்து கழட்டி விட்டாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணு உன்னை கழட்டி விட்டுரும் அப்படிங்கிற லெவலுக்கு பேசுறாங்க. சரி, இதற்கு கெனிஷா என்ன பதில் சொல்றாங்க, ஜெயம் ரவி இதை பத்தி ஏதாவது பேசினாரா அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கெனிஷாவும் ஜெயம் ரவியும் ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அவங்கள பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்காது, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கும் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது ஜெயம் ரவிக்கு அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல என்ன கெனிஷா மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப இவர் எங்க அடி வாங்குறாருன்னா, முதலையே கேட்கும் போது ஆமா எனக்கு கெனிஷாவை பிடிக்கும், நாங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஃபேன்ஸ் நாங்க அமைதியா இருந்திருப்போம். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறோம், அந்த பொண்ணு நிறைய உயிரை காப்பாத்திருக்கு, வாழ விடு, அந்த பொண்ணை பத்தியும் என்னை பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணிட்டு மொத்த பழியும் ஆர்த்தி மேல திருப்பிட்டு, ஆர்த்திய கோல்ட் டிகர், இந்த மாதிரி பணத்தை வச்சு சம்பாதிக்கிறவ, பணத்தை வச்சு இவளே வச்சுப்பா, யாருக்கும் கொடுக்க மாட்டா அப்படின்னு ஆர்த்தி மேல பல கெட்ட பேர் உருவானப்ப கூட ஜெயம் ரவி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கறத உண்மை. சோ அந்த அளவுக்கு ஆர்த்தி மேல பழிய சுமத்திருந்தாங்க. ஆனா ஆர்த்தி எதுவுமே வெளியவே சொல்லல, அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. சோ இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப ஆர்த்தி மேல ஒரு கெட்ட பேரை உருவாக்கின உடனே கெனிஷாவோட வராருன்னா அப்ப ஜெயம் ரவியோட கேரக்டருங்க அடிப்படுது தானே. இப்ப ரசிகர்களுக்கு இடையே என்ன பேச்சு போயிட்டு இருந்துச்சுன்னா, ஜெயம் ரவி எல்லாரும் லவ் பாய், சாமிங் பாய், அந்த ஜெயம் படத்துல எல்லாம் காதலுக்காக உயிரை விடுற பாய் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் தான் தெரியுது இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. சோ ஜெயம் ரவிக்கு இனிமே படம் கூட ஹிட் ஆகாது, இனிமே ஜெயம் ரவி படத்தை எவன் உட்காந்து பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்க. சோ ரசிகர்களுக்கு இவ்வளவு கோவம் வந்தாலும் கெனிஷாவோட அக்கௌண்ட்ல போய் திட்டுறதும் ஜெயம் ரவி அக்கௌண்ட்ல போய் திட்டுறதும் இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் வாடிக்கையாவே வச்சிருக்காங்க. இப்ப ஆர்த்திக்கு ஃபுல் சப்போர்ட் வந்திருக்கு. என்னதான் ஆர்த்திக்கு ஃபுல் சப்போர்ட் வந்தாலும் ஆர்த்தி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் இன்னும் என் கணவனை விட்டு பிரியல, அவர் இன்னும் என்னோட குழந்தைங்களுக்கு தந்தை தான், சோ நான் இது வரைக்கும் ஆர்த்தி ரவியா தான் இருக்கேன், இப்பயும் ஆர்த்தி ரவியா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதல பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா முருகர் கோவிலுக்கு போய் தன்னோட தாலியில குங்குமம் வச்ச வீடியோ எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அப்ப கூட இந்த பிள்ளைய விட்டுதான் ஜெயம் ரவி கணேஷாவோட போனாங்க அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஜெயம் ரவி கணேஷாவோட ரிலேஷன்ஷிப் அவங்களோட முடிவு அப்படின்னு சொன்னாலும் எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க, அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போட்டோம், எவ்வளவு வேணா என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. சோ உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.